வீட்டில் இறால் குழம்பு, இறால் உருண்டை குழம்பு, தேங்காய் பால் சோறு ஆக்க போகிறேன். தேங்காய் பால் சோறுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நான் வந்து எப்போதுமே எல்லா கறி உருண்டைக்கும், அதாவது சிக்கன் கறி, மட்டன் கறி, இறால் கறி, மீன் கறி, எல்லா கறி உருண்டைக்கும் காம்பினேஷன் வந்து தேங்காய் பால் சோறு தான். அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா விதமான கறி உருண்டைக்கும் முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றும் போது உருண்டை வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி அதிகமாக நம்ம ஊற்றக்கூடாது. இந்த தண்ணி முட்டையோட அந்த ஈரப்பதம், அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதம், இதை நல்லா நம்ம கரைச்சி கொடுத்துரும். அரைப்படாத மாதிரி ஒரு சவுண்டு வந்து நிற்கும். அப்படி இருக்கிற டைம் இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம அரைச்சோம்னா தண்ணி ஊற்றக்கூடாது. அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். அதனால் அப்படி கலந்து விட்டு நம்ம அரைக்கணும். இறாலில் உள்ள தண்ணி, முட்டை தண்ணி, வெங்காய தண்ணி, இதெல்லாமே இதோட ஈரப்பதமே இதுக்கு போகும். ஃபைனலாக வந்து நல்லா இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்க எல்லாம் அரைஞ்சிச்சு பாருங்க, நம்ம போட்ட மசாலா எல்லாமே. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம இறால் குழம்புல போட வேண்டியதான். குழம்புல போட்டால் இறால் உருண்டை குழம்பு கூட்டி வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. உருண்டை கறிக்கான குழம்பு கூட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே கலக்கி விட்டு உப்பை போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே தாளிச்சிட வேண்டியதான். இந்த குழம்பை தாளித்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுட்டு உருண்டை இறக்கிற வேண்டியதான். உருட்டெல்லாம் உருட்டிட்டு நான் காமிக்கிறேன். இந்த பெரிய பெரிய உருண்டையெல்லாம் குழம்புக்கு, இந்த சின்ன உருண்டையெல்லாம் பொரிக்கிறதுக்கு. உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இறால் உருண்டை இது. கொதிச்சிட்டு இருக்கு குழம்பு. இப்போ உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்று உள்ள இறக்கிடலாம். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே முசுன்னு ஊற்றி அப்படியே ஃப்ரீயாக நல்லா அழகாக வரும். பார்க்கவே அழகாக இருக்கும், அப்பவும் போல இருக்கும். எவ்வளோ அழகாக லஃபியாக அப்படியே உருண்டு வெளியே வந்துச்சு. உள்ள போட்டோங்க அப்படியே அழகாக ஃப்ளஃபியாக வருவாங்க. கொஞ்சம் இந்த குட்டி தவாக்கு பற்றி வேறு தவா வாங்கணும். ஏன்னா வந்து இதில் போட்டாலும் என்ன கம்மியாக ஊற்றலாம், பெருசுலாம் போட்டால் என்ன கம்மியாக ஊற்ற முடியாது. அதனால தான் சீக்கிரம் ஒரு குட்டி தவா புதுசு வாங்கணும். பொரிச்ச உருண்டை ரெடி.